பஞ்சம் வந்து விட்டது. ஏன்னா சீதாதேவி யாரு? மகாலட்சுமி செல்வ மகள் அல்லவா? அம்மாளே அங்க இல்லாதப்போ செல்வம் எப்படி அங்க இருக்கும்? இருக்காது. அப்ப பஞ்சம் ஏற்படும் போது அந்த அயோத்திமா பட்டணத்திலே பஞ்சத்தை தீர்ப்பதற்காக அஸ்வமேத யாகம் ஒன்று வளர்க்கணும்னு எண்ணினாங்க. ஒவ்வொரு யாகத்திற்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்கு. குழந்தை இல்லாதவங்க புத்திரகாமஸ்ரீ யாகத்தை வளர்ப்பாங்க. வீட்டுல ஏதாவது ஒரு பில்லி சூனியம் இல்ல ஏதாவது நம்ம வீட்டுல ஒரு சண்டை சச்சரவு நிம்மதியே இல்லனா ஒரு ஹோமம் வளர்ப்பாங்க. புதுசா வீடு கட்டி குடியேறணும்னா கணபதி ஹோமம் வளர்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு யாகம் இருக்கு பாருங்க. அதனால் பஞ்சத்தை தீர்ப்பதற்காகவும் அஸ்வமேத யாகத்தை வளர்த்தார்கள். அப்படி அஸ்வமேத யாகத்தை வளர்த்து அந்த அஸ்வமேத யாகத்திலே ஒரு வெள்ள குதிரையை பிறவி செய்து அந்த வெள்ள குதிரையுடைய நெத்தியில செப்பு பட்டயம் எழுதினார்கள். ராமச்சந்திர பூமானுடைய ஆட்சியிலே அயோத்திமா பட்டணத்திலே பஞ்சம் வந்து சேர்ந்தது. அந்த பஞ்சத்தை போக்குவதற்காக குதிரைக்கு பின்னாலே படைகள் வருகின்றது. கப்பம் காணிக்கையை குதிரையின் காலில் கட்டிவிட வேண்டும். கப்பம் காணிக்கை செலுத்த முடியாதவர்கள் பின்னால் வரக்கூடிய படைகளை எதிர்த்து சண்டையிட வேண்டும் அப்படின்னு செப்பு பட்டை எழுதியிருந்தது. செப்பு பட்டயத்தை எழுதி வெள்ள குதிரையோடு படைகளோடு யார் அனுப்புனாங்க? ராமச்சந்திர பூமானோ பரதாழ்வரை அனுப்பினார்.